ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க அனலி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ஜானரில் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. அதில் ரெண்டு முக்கியமான ரவுடிகளை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அவங்க தான் வில்லன் 2 பேர். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அந்த ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்தே கரெக்டான ஒத்துழைப்பு கிடைக்கல. அவங்களே அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம போலீஸ்காரரை பற்றி நான் எப்படியாவது அதை பண்ணி ஆகணும் அப்படின்னு பிளான் பண்றாரு. அப்படியே பேரலா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்களும் அவங்க பொண்ணும் பஸ்ல சென்னைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க நேரா கோயம்பேடுல வந்து இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சி அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக பாக்குறாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பிரியாணி வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி அங்க கூட்டிட்டு போயிரு. இருங்க வந்துடுற அப்படின்ட்டு சொல்லிட்டு உள்ள போறாரு. உள்ள போனா அந்த ரவுடி கேங்ல அந்த வில்லனுக்கு கேக் வெட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க பர்த்டே. அங்க போனவர் இவர் எனக்கு பிரியாணி வேணும்னு கேட்க இவரை போட்டு சம்மடி அடிச்சிடுறாங்க. அதை நம்ம ஹீரோயின் பாத்துறாங்க. அதுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. ஆனாலும் அவங்க பைய அங்க உள்ள விட்டு வந்துடுறாங்க. நான் அந்த பைய இல்லாம வரமாட்டேன் அப்படின்ட்டு திருப்பி களத்துல இறங்குறாங்க. அப்படி அந்த பையில என்னதான் வச்சிருந்தாங்க, அந்த பில்டிங்ல அந்த வில்லன் குரூப் பண்ற விஷயம்லாம் என்ன, அங்க இருந்து என்ன ஸ்மக்லிங் பண்ண பாக்குறாங்க, நம்ம ஹீரோயின் எப்படி தடுக்கிறாங்க, கடைசியில அந்த பேக்கை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் எடுத்திருந்தாங்க. ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்துக்கு ஏத்த ஸ்டோரி பிளாட். அதை பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஹீரோயின் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அந்த குழந்தையா நடிச்சவங்களா இருக்கட்டும், வில்லனா நடிச்சிருக்க நம்ம பிவாசு பையனா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க 4 பேர் சுற்றி தான் போகுது. எல்லார் கேரக்டரும் ஓவராலும் நீட்டாக எழுதியிருக்காங்க. படத்தில் ஒரு ஆக்ஷன் போர்ஷன்ஸ்லாம் நல்லாவே இருக்கு. நம்ம ஹீரோயின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி படத்தில் அம்மாக்கும் பொண்ணுக்கும் நடுவில் இருக்க பாண்டிங்லாம் காமிச்சிருக்க விஷயம் நல்லா இருக்கு. அதே மாதிரி அவங்க பொண்ணை எப்பயுமே நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற சொல்ற மாதிரி போர்ஷன்ஸும் நல்லாவே எடுத்திருக்காங்க. டெக்னிக்கலி படம் சவுண்டாக தான் இருந்தது. கொடுத்துருக்க பட்ஜெட்டுக்கு ஓகேன்னு சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி நல்லாவே இருந்தது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம்மும் நல்லாவே இருந்தது. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. நம்ம பல படத்தில் பார்த்து பழக்கப்பட்ட அதே காட்சி அமைப்பு தான் இருக்கு. அதனாலே நமக்கு பல சீன்ஸ் ப்ரெடிக்டபுளாக இருக்கு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.